அன்று நிகழ்ந்த பலியை நினைப்போ. இறைவன் மைந்தனே பலி பொருளாய் தன்னை இழந்த தியாகம் உரைப்போ. இருளின் ஆட்சியை முறியடிக்க அன்று நிகழ்ந்த பலியை நினைப்போ. இறைவன் மைந்தனே பலி பொருளாய் தன்னை இழந்த தியாகம் உரைப்போ. சுயநலம் மறைய சமத்துவம் வளர அன்பு பரிவு கொண்ட இறை குலம் வளர்ப்போம். இறையேசுவில் பிரியமானவர்களே, இன்று அருட்தந்தை ரிச்சி வின்சென்ட் தனது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். அருட்தந்தை ஓஜே கிறிஸ்துராஜ் அவர்களுக்கு கடவுள் நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுக்க, அவர் வழியாக பல்வேறு மக்களை இறைவனுடைய ஆசீர் சென்றடைய இத்திருப்பலியிலே ஜெபிப்போம். பாக்கியமேரி இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். ஸ்டெல்லா தாமஸ் குடும்பத்தினர் இன்று தங்களது 45வது திருமண ஆண்டு விழாவை கொண்டாடுகின்றார்கள். இறைவன் இக்குடும்பத்தை மென்மேலும் ஆசிர்வதிக்க நாம் ஜெபிப்போம். மேலும் மரித்த ஜேசுராஜ் மற்றும் ஆர்ஏ பிரான்சிஸ் சேவியர் இவர்களுடைய ஆன்மாக்கள் இறைவனில் நித்திய இளைப்பாறுதல் அடைய இத்திருப்பலியிலே சிறப்பாக ஜெபிப்போம். மூவொரு இறைவனின் திருப்பெயரால் இத்திருப்பலியை நாம் துவங்குவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இத்திருப்பலியிலே தகுதியான உள்ளத்தோடு பங்கு பெற நாம் செய்த குற்றங்கள் குறைகளுக்காக மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, மறை சாட்சியான புனித வின்சென்ட் தமது உடலை வருத்திய துன்பங்களை எல்லாம் உம்மீது கொண்ட ஆற்றல் மிக்க அன்பினால் வெற்றி பெற்றாரே. அதனால் அதே அன்பை எங்கள் இதயங்களும் பெற்றுக்கொள்ள உம்முடைய ஆவியை கனிவுடன் எம்மீது பொழிந்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில்
இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோ. மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 1-3 மற்றும் 15-17 வரை. சகோதரர் சகோதரிகளே, மெல்கிசதேக்குக்கு சாலேம் நகரின் அரசர், உன்னத கடவுளின் குரு. ஆபிரகாம் அரசர்களை முறியடித்து திரும்பிய பொழுது அவரை எதிர்கொண்டு போய் அவருக்கு ஆசி அளித்தார். ஆபிரகாம் தம்மிடமிருந்த எல்லாவற்றிலிருந்தும் 10 பங்கை இவருக்கு கொடுத்தார். நீதியின் அரசர் என்பது இவர் பெயரின் முதற் பொருள். மேலும் இவர் சாலேமின் அரசர், அமைதியின் அரசர் என்பது இதற்கு பொருள். இவருக்கு தந்தை இல்லை, தாய் இல்லை, தலைமுறை வரலாறு இல்லை. இவரது வாழ்நாளுக்கு தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. இவர் கடவுளின் மகனுக்கு ஒப்பானவர், குருவாக என்றும் நிலைத்திருப்பவர். மெல்கிசதேக்குக்கு ஒப்பான வேறொரு குரு தோன்றியிருப்பதால் நாம் மேற்கூறியது இன்னும் அதிக தெளிவாகிறது. இவர் திருச்சட்டத்தின் கட்டளைப்படி மனித இயல்புக்கு ஏற்ப அல்ல, அழியாத வாழ்வின் வல்லமையால் குருவாக தோன்றினார். இவரை பற்றி மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே என்னும் சான்று உரைக்கப்பட்டுள்ளது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். நீங்கள் கூற வேண்டிய பல்லவி. மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. ஆண்டவர் என் தலைவரிடம், நான் உம் பகைவரை உமக்கு கால்மனையாக்கும் வரை நீர் என் வலப்பக்கம் விற்றிரும் என்று உரைத்தார். வலிமை மிகு உமது செங்கோலை ஆண்டவர் சீயோனிலிருந்து ஓங்கச் செய்வார். உம் எதிரிகளிடையே ஆட்சி செலுத்தும். பல்லவி. மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. நீர் உமது படைக்கு தலைமை தாங்கும் நாளில் தூய கோலத்துடன் உம் மக்கள் தம்மை உபந்தளிப்பர். வைகரை கருவுயிர்த்த பணியைப் போல உம் இளம் வீரர் உம்மை வந்தடைவர். பல்லவி. மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே என்று ஆண்டவர் ஆணையிட்டு சொன்னார். அவர் தம் மனத்தை மாற்றிக்கொள்வார். பல்லவி. மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசு விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு ஏறுப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்
மாற்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 1 முதல் 6 முடிய. இயேசு மீண்டும் தொழுகை கூடத்திற்குள் சென்றார். அங்கே கை சூம்பியவர் ஒருவர் இருந்தார். சிலர் இயேசு மீது குற்றம் சுமத்தும் நோக்குடன் ஓய்வு நாளில் அவர் அவரை குணப்படுத்துவாரா என்று கூர்ந்து கவனித்து கொண்டே இருந்தனர். இயேசு கை சூம்பியவரை நோக்கி, எழுந்து நடுவே நில்லும் என்றார். பின்பு அவர்களிடம், ஓய்வு நாளில் நன்மை செய்வதா தீமை செய்வதா, உயிரை காப்பதா அழிப்பதா, எது முறை என்று அவர் கேட்டார். அவர்களோ பேசாதிருந்தார்கள். அவர் சினத்துடன் அவர்களை சுற்றிலும் திரும்பி பார்த்து அவர்களது பிடிவாத உள்ளத்தை கண்டு வருந்தி கை சூம்பியவரை நோக்கி, கையை நீட்டும் என்றார். அவர் நீட்டினார். அவருடைய கை மீண்டும் நலமடைந்தது. உடனே பரிசேயர் வெளியேறி ஏரோதியரோடு சேர்ந்து இயேசுவை எப்படி ஒழிக்கலாம் என அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இயேசு ஓய்வு நாளில் தொழுகை கூடத்தில் இருந்த கை சூம்பியவரை குணப்படுத்துகிற நிகழ்வை இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்க கேட்டோம். நமக்கு பிடிச்சவங்க தவறே செய்தாலும் நாம் அவ்வளவு சீக்கிரம் அவங்கள வெறுக்க மாட்டோம். நமக்கு பிடிச்சவங்க எவ்வளவு தான் தீமை செய்தாலும் நாம் அவ்வளவு சீக்கிரத்தில் அவங்கள வெறுக்க மாட்டோம். ஆனால் நமக்கு பிடிக்காதவங்க நல்லது செய்தால் கூட அது பல நேரத்தில் நம்முடைய கண்ணுக்கு உறுத்திக்கிட்டே இருக்கும். ஒரு முறை ஒரு கணக்கெடுப்பு, ஒரு சென்சஸ் ஒன்று எடுத்தாங்க. ஒரு கேள்விக்கு யார் என்ன பதில் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி. கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், உங்களுடைய நெருங்கிய நண்பருக்கு லாட்ரியில் 1,00,000 ரூபாய் பரிசு விழுகிறது என்று சொன்னால் உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? சரியா? உங்கள் நெருங்கிய நண்பருக்கு லாட்ரியில் 1,00,000 ரூபாய் பரிசு விழுகுது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு மனநிலை எப்படி இருக்கும்? ஒன்று, ஆப்ஷன் ஏல சொல்லியிருந்தாங்க, சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அடுத்த ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க, அவருக்கு இல்லாமல் வேற யாருக்காவது விழுந்திருந்தா, இதை விட தேவையில் இருக்கிறவங்க விழுந்திருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அடுத்த ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. மூணாவது ஆப்ஷன், உங்களுக்கு பொறாமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி 3 ஆப்ஷன். ஒன்று, சந்தோஷமாக இருக்கும். ரெண்டாவது, இவரை இல்லாமல் வேற யாராவது தேவையில் இருக்கவங்களுக்கு கிடச்சிருந்தா நல்லா இருக்கும். மூணாவது, உங்களுக்கு பொறாமையாக இருக்கும். எந்த ஆப்ஷனுக்கு அதிகமாக வந்திருக்கும்? இன்னைக்கு உங்ககிட்ட இதே மாதிரி இருந்தால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ரெண்டாவது ஆப்ஷன். வெளிப்படையாக கேட்டோம்னா ரெண்டாவது ஆப்ஷன் சொல்லுவீங்க. நீங்கள் சொல்கிறது யாருக்கு தெரியாது, நீங்களே ஆன்சர் சொல்லுங்கன்னு சொன்னால் நிறைய பேர் மூணாவது ஆப்ஷன். அந்த இதில் கணக்கெடுப்பில் மூன்றாவதுக்கு தான் 80% பேர் ஓட்டு போட்டிருந்தாங்களாம். அன்புக்குரியவர்களே, இது மக்களுடைய யதார்த்த மனநிலையை குறிக்கிறது. நம்ம கூடவே இருக்கிற ஒருத்தர் மிகப்பெரிய ஒரு நிலைக்கு போகிறாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு திடீர்னு ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குது அப்படின்னு சொன்னால், அல்லது திடீர்னு ஒரு பெரிய ஒரு வீடை வாங்குறாங்க அப்படின்னு சொன்னால், அதில் மகிழ்வதை விட பல நேரங்களில் நமக்கு அந்த நிகழ்வு ஒரு உறுத்தலாக தான் இருக்கும். மனசாட்சியை தொட்டு நம்ம பேசணும் அப்படின்னு சொன்னால் அது நமக்கு ஒரு உறுத்தலாக தான் இருக்கும். நம்ம கூடயே தானே இருந்தால் இவனுக்கு மட்டும் எப்படி எல்லாமே நடக்குது அப்படின்ற ஒரு மனநிலை நமக்கு இருக்கும். இன்றைய நற்செய்தியில் பாருங்க, இயேசு சென்ற இடமெல்லாம் நல்லது தான் செய்கிறார். எல்லாருக்குமே நல்லது தான் செய்கிறார். எங்கெங்க என்னென்ன தேவையில் இருக்கிறாங்களோ அவர்கள் எல்லோருடைய தேவைகளையும் சந்திப்பவராகத்தான் இயேசு இருக்கிறார். ஆனால்
பரிசேயர்கள் பாருங்க அவரை குற்றம் சுமத்துகிற ஒரு எண்ணத்தோடு பார்க்கிறாங்க. எல்லா மக்களும் இயேசு கிட்ட போனால் சந்தோஷம் கிடைக்கும், இயேசு கிட்ட போனால் நல்ல உடல் சுகம் கிடைக்கும், இயேசு கிட்ட போனால் மன நிம்மதி கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் அவரை சுற்றி சுற்றி வருகிற பொழுது பரிசேயர்கள் மட்டும் இயேசுவின் மீது குற்றம் சுமத்தும் நோக்கோடையே வந்தாங்க. இவரை சுகப்படுத்துவாரா, இந்த ஓய்வு நாளில் சுகப்படுத்தினார்னா மோசேவின் கட்டளைக்கு எதிராக போகிறார் அப்படின்னு சொல்லி இன்னொரு பழியை இவர் மீது சுமத்தலாம் அப்படின்னு சொல்லி எப்போ அவர் அசருவார் அவர் மேலே பழி போடலாம் அப்படின்றது தான் அவர்களுடைய எண்ணமாக இருந்தது. ஏன்னா இயேசுவின் மீது இருந்த பொறாமையின் வெளிப்பாடு. தன்னை சுற்றி வந்தவர்கள் இயேசுவை சுற்ற ஆரம்பிக்கிறார்களே, இவ்வளவு நாள் எருசலேம் கோவிலுக்கு போய் பலி செலுத்தினாதான் பாவம் சரியாகும், எருசலேம் கோயிலுக்கு சென்று பலி செலுத்தினாதான் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்கலாம் இயேசு கிட்ட போனாலே நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய மனநிலை மாற்றத்தை பெற்றுக்கொண்டிருந்த அந்த சூழல்ல இயேசுவினுடைய நற்பெயரை கெடுக்கணும், அவர் மீது குற்றங்களை சுமத்த வேண்டும் என்கிற எண்ணத்தில் மட்டுமே இந்த பரிசேயர்கள் இயேசுவை சுற்றி வந்தார்கள். இன்றைக்கு இந்த வெறுப்பு பொறாமை அப்படின்றது எல்லா மக்களுடைய மனதிலையும் ஓரளவுக்கு இருக்கத்தான் செய்யுது. யாருமே இங்கே இருக்கிறவங்க சொல்ல முடியாது என் மனசில் வெறுப்பே இருக்காது, பொறாமையே இருக்காது, எவ்வளவுதான் இன்னொருத்தவங்க உயர்ந்தாலும் நான் அதை பார்த்து பாராட்டுவேன் அப்படின்ற மனநிலை இன்றைக்கு ஒரு துளியாவது அந்த பொறாமையினுடைய ஆவி நம்மை தொட்டு செல்வது இயல்பானதாக இருக்கிறது. இயேசு நமக்கு சொல்கிறாரு நல்லது செய்யணும் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி நமக்கு கற்றுக் கொடுக்குற செய்தி நல்லது செய்யணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு காலமும் கிடையாது, நேரதும் கிடையாது. இன்னைக்கு வீட்டில் ஒரு விசேஷம் அப்படின்னு சொன்னால் எது நல்ல நேரம்? ஒருத்தவங்க வந்து கேட்டாங்க, ஏன் ஃபாதர் நீங்கள் கேலண்டர் எப்போ இந்த மாதிரியே கொடுக்குறீங்களே, நாள் கேலண்டர்லாம் கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எதுக்குமா அப்படின்னா, இந்த கல்யாணத்துக்கு முகூர்த்தம்லாம் குறிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃபாதர் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், அம்மா எல்லா நாளும் நல்ல நாள் தானே அப்படின்னா, இல்லை ஃபாதர் இன்னும் இதில் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும் ஃபாதர் அப்படின்னாங்க. அதில் என்ன ஸ்பெஷல் இருக்குன்னு தெரியல. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு எது ஒரு நல்லது காரியம் செய்யணுன்னாலும் அதற்கு நாள் நேரம் பார்க்கின்ற மனநிலை கிறிஸ்தவர்களிடையேயும் அதிகமாக இருக்கிறது. இயேசு நமக்கு கற்றுத்தருகிற செய்தி நல்லது செய்வதற்கு காலமும் கிடையாது, நேரமும் கிடையாது. சாலை ஓரத்தில் இருக்கிற ஒரு மனிதருக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொன்னால் அடுத்தவங்க என்ன நினைப்பாங்களோ, இந்த நேரத்தில் தான் போய் உதவி செய்யணுமா, நாளைக்கு செய்யலாம் நாளைக்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முறைக்கு பல முறை யோசித்து நல்லதை நாம் செய்யாமல் கடந்து விடுகிறோம். ஆனால் ஒரு தீமை செய்வதற்கு நாம் யோசிப்பதே கிடையாது, உடனடியாக நாம் அதை செய்பவர்களாக இருக்கிறோம். செஞ்சதுக்கு அப்புறம் தான் அது தீமை என்று பல நேரங்களில் உணர்கிற ஒரு மனநிலையும் இன்றைக்கு நம்மிடம் இருக்கிறது. இறைவன் இயேசு நமக்கு கற்றுத்தருகிறார். பிறர் மீது பொறாமைப்படுகின்ற குணத்தை மாற்ற சொல்லி இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நாம பொறாமை குணம் வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா, ஒருத்தரை பிடிக்கல அப்படின்னு சொன்னா அவர் என்ன நல்லது செய்தாலும் நம்முடைய மனதால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னைக்கு நம்முடைய குடும்பங்கள்ல பல பிரச்சனைகளுக்கு காரணம் அடுத்தவர்கள் மீது இருக்கிற இந்த சின்ன ஒரு பொறாமை அல்லது அவர் மேல இருக்கிற ஒரு சின்ன ஒரு கோபம் காரணமாக இருக்கலாம். வெறுப்பது யாராக இருந்தாலும் நேசிப்பது நீங்களாக இருங்கள் என்று அன்னை தெரேசா சொல்றாங்க. ஒருத்தரை நம்ம வெறுக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னா அவரை அன்பு செய்வதற்கு நமக்கு நேரம் இருக்காது. பரிசேயர்களை போல எப்போ அவங்க தப்பு செய்வாங்க, எப்போ இன்னும் அவர்களை பற்றி பேசலாம் என்கிற மனநிலை தான் நம்மிடம் இருக்கும். இன்றைக்கு இயேசு நமக்கு கற்றுத்தருகிற இந்த ரெண்டு செய்தி, ஒன்று பிறரை அன்புள்ளத்தோடு பாருங்க, ரெண்டாவது நல்லது செய்வதற்கு காலமும் கிடையாது, நேரமும் கிடையாது. எல்லா நேரமும் இறைவன் படைத்த நேரம் எல்லாம் நல்ல நேரம்தான். நல்லது செய்வதை எப்பொழுதுமே தள்ளி போடாதீங்க அப்படின்றது இன்றைக்கு இறைவன் நமக்கு கொடுக்கிற செய்தியாக இருக்கிறது. இந்த செய்திகளை நமதாக்கி கொள்ள இறைவன் நமக்கு வரத்தை தர தொடர்ந்து இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். ஆமென். எது வேண்டும் உனக்கு இறைவா, எது வேண்டும் உனக்கு இறைவா, இது தந்த போதும் உனக்கது ஈடாகுமா, உனக்கது ஈடாகுமா. எது வேண்டும், எது வேண்டும், எது வேண்டும், எது வேண்டும். மலர்யாவும் தந்தே திருப்பாதம் வைத்தே, உனக்கது மனமில்லையோ. கலியாவும் தந்தே திருப்பீடம் வைத்தே, உனக்கது சுவையில்லையோ. இதை நான் தருவேன் தலைவா, நீ விரும்புவதெல்லாம்
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தம் பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எப்பொழுதெல்லாம் இப்பலியின் நினைவு கொண்டாடப்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் எங்கள் மீட்பின் செயல் நிறைவேற்றப்படுகின்றது. எனவே நாங்கள் இம்மறை நிகழ்வுகளில் தகுதியுடன் பங்கேற்க எங்களுக்கு உமது ஆசீரை அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமுள்ள இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் மறைசாட்சியான புனித வின்சென்ட் உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்க உம் அரும்பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்கச் செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாய் திகழச் செய்கின்றீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவோ உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கன்னத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை கரங்களை விரித்து அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் மகிழ்ச்சியுடன் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உமது திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள் குற்றங்கள் குறைகளை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைவன் நமக்கு தருகிற நிறைவான அமைதியை நம் அருகில் இருப்போரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும்.
இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறி தருகின்ற அன்பின் விருந்திற்கு அழைக்க பெற்றிருக்கிற நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை பாதுகாத்து நமக்கு நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமென். அன்பிற்கினியவர்களே, இது நற்கருணை வழங்கும் நேரம். தகுதியுள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் முன்வந்து பெற்றுக்கொள்ளவும், மற்ற மத சபைகளை சார்ந்த சகோதர சகோதரிகள் இருக்கும் இடத்திலேயே அமர்ந்து இறைவனை வேண்டுங்கள். நன்றி. Dear brothers and sisters, now it is time for receiving Holy Communion. We request only the Roman Catholic who have prepared themselves to take part worthily to come and receive the Holy Communion. Others, kindly remain in your place and worship the Lord in silence. Thank you. இறைவனே வானக விருந்து தந்தார், இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். இறைவனின் வானக விருந்து தந்தார், இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். இறைவனின் படியேறி என்னை தந்தே விருந்துண்டேன், உன்னிடத்தில் என்னாலுமே சரணடைந்தேன். இறைவனே வானக விருந்து தந்தார், இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை ஆட்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும்.
இறைவனின் ஆசீர் பெற எழுந்து நிற்போம். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அன்பின் ஆவியை எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு ஒரே விண்ணக உணவால் நிறைவு பெற்ற நாங்கள் அனைவரும் ஒரே பரிவிரக்கத்தால் ஒருமனப்பட்டிருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியானவர் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் ஆசி பெற்றவர்களாய் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. புனித தோமையாரின் பரிந்துரை வேண்டி ஜெபம். இந்தியாவின் அப்போஸ்தலரே, புனித தோமையாரே, எம் இந்திய நாட்டில் நற்செய்தியை அறிவித்து கிறிஸ்துவுக்காக ரத்தம் சிந்தி என் ஆண்டவரே, என் தேவனே என்று விசுவாசத்தை அறிக்கையிட்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் மேல் ஆழ்ந்த பற்று கொள்ளவும் அவரை ஆவலோடு பின்பற்றி அவரது சாட்சிகளாக வாழவும் சக்தியை பெற்றுத்தாரும். இங்கு கூடியிருப்போர் அனைவரின் தேவைகளும் நிறைவேற மன்றாடும் எங்கள் பாதுகாவலரான புனித தோமையாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித யோசேப்பை நோக்கி ஜெபம். புனித யோசேப்பே, உமது அடைக்கலம் மிகவும் மகத்தானது, வல்லமை மிக்கது, இறைவனின் சந்நிதியில் உடனடி பலனளிக்க வல்லது. எனவே என் ஆசைகள், என் எண்ணங்கள் அனைத்தையும் உமது பாதத்தில் சமர்ப்பிக்கிறேன். உமது வல்லமை மிக்க பரிந்துரையால் உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவிடம் எங்களுக்கு தேவையான எல்லா ஆன்ம நலன்களையும் பெற்றுத்தாரும். இதன் வழியாக மறு உலகில் உமக்குள்ள ஆற்றலை போற்றி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு நன்றியும் ஆராதனையும் செலுத்துவேன். புனித யோசேப்பே, உம்மையும் உமது திருக்கரத்தில் உறங்கும் இயேசுவையும் எக்காலமும் எண்ணி மகிழ நான் தயங்கியதில்லை. இறைவன் உமது மார்பில் சாய்ந்து தூங்கும் வேளையில் அவரை தொந்தரவு செய்ய விரும்பவில்லை. என் பொருட்டு உமது மார்போடு அவரை இணைத்து அணைத்துக் கொள்ளும். என் பெயரால் அவருக்கு நெற்றியில் முத்தமிடும். நான் இறக்கும் வேளையில் அந்த முத்தத்தை எனக்கு தரும்படியாக கூறும். இறந்த விசுவாசிகளின் ஆன்மாவின் காவலனை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென். வான் போற்றும் மலரே, சூசை முனையே, இந்த